சபைக்கு வந்திருக்கிற, எதுக்கு வந்திருக்க? நான் வந்திருக்கிறது ஒரு தீர்க்கதரிசியை அல்ல, ஒரு ராஜ மாளிகையில் மெல்லிய வஸ்திரத்தை பார்க்கிறவனை அல்ல, அதை காட்டிலும் மேலான ஒருவனை பார்க்கும்படி வந்திருக்கிறேன். கண்ட சத்தத்தை கேட்கறதுக்கு அழைக்கப்படாது. வேத சத்தம் ஒண்ணு இருக்குது, தேவ சத்தம் ஒண்ணு இருக்கு. வேதம் சொல்லுகிறது என்ன போதும்? தேவனா சொன்னாரு. தேவன் சொல்றதை கேட்க போறியா, வேதம் சொல்றதை கேட்க போறீங்களா? கடவுள் சோதிக்கிறார்ல பிரதர். யார சோதிக்கிறாரு? அவர் சொல்ல நான் யாரையுமே சோதிக்கிறாரா? பாவிகளா, நீங்க தான் என்ன சோதிச்சுட்டு. நான் பரலோகத்துக்கு போறதுக்காக அழைக்கப்படல, இந்த பூமியை பரலோகமா மாத்துறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய சர்ச்சி, இவ்வளவு ஆத்து மக்கள் முழங்காலை தேய்ச்சி 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 முழங்காலால் நான் சம்பாதித்து அதான் விளங்காம இருக்கு. இயேசுநாதர் ஒண்ணுமே செய்யல. இன்பத்தை அனுபவிக்க பார்க்கிறீரா? அதெல்லாம் இங்க கிடையாது. இந்த இயேசு ராஜாவை காணும்போது இந்த வரப்போற 6 மாசமும் உங்களுக்கு ஒரு பெரிய கம்பீர சத்தத்தை உண்டாக்குகிற மாதிரி. நம்முடைய தேவன் நல்லவர். உங்களையும் என்னையும் வெறுமையாய் இருப்பதற்கு தேவன் அழைக்கவில்லை. ஒரு பெரிய அசாதாரண காரியத்தை செய்யும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆராதிக்க வந்திருக்கிறோம், சபை கூடி வந்திருக்கிறோம். எதை பார்க்க? இயேசு கிறிஸ்து கேட்கிறார், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? சீஷர்களை பார்த்து கேட்கிறார். வேதபாரகர் பரிசேயரை பார்த்து கேட்கிறார். வனாந்திரத்துக்கு போனாங்களாம். நிறைய பேர் போகிறாங்க சபைக்கு வராங்க நிறைய பேர். ஆனால் நிறைய பேர் எதுக்கு வரணும்னு செய்யலை. இங்கே சொல்லலை, ஒருவேளை நீங்கள் கரெக்டாக வருவீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் அநேக நேரங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கே போனோம்? சர்ச்சைக்கு போனோம். அது என்னவாச்சுன்னா ஒரு கடமை. என்னாச்சு? ஒரு கடமையை போல ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு கடமை போலன்னா என்னது? ஞாயிற்றுக்கிழமை போலன்னா ஒரு மாதிரி இருக்கு பிரதர். சில சொல்றதுல என்னது? ஞாயிற்றுக்கிழமை போலன்னா ஒரு மாதிரி இருக்கு பிரதர். ஒரு மாதிரி இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த ஒரு மாதிரி இருக்கிறது எதனாலன்றது என்ன செஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்ன சபைக்கு போனாங்க, எதையாவது பார்த்துட்டாவது வரலாம் பிரதர். முன்னாடிலாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 3 மணி நேரமாவது அங்கே போனால் எப்படி இருக்கும்? சிலர்லாம் போவாங்க தெரியுமா, இந்த பொருட்காட்சி சர்க்கஸ்லாம் போவீங்க. ஆனால் என்னென்னா, ஏதோ பண்ணுறாங்க பார்த்துட்டாவது அங்கே போயாவது கொஞ்சம் நேரம். இந்த மெரினா பீச்சில் போய் உட்காந்துருப்பாங்க, எதுக்கு போகிறோன்னே தெரியாது. ஆனால் போய் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அவன் போய் அப்படி வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. கடல் அலையெல்லாம் என்ன செய்ய மாட்டான். எதுக்குடா வந்தேன்னா தெரியாது. ஆனால் சிலர் போவாங்க, ஒன்றொன்னா ரசிப்பான். பார்த்துருக்கீங்களா? அந்த அலைகளில் கூட என்ன செஞ்சுட்டு இருப்பான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள், இந்த பெரிய கோயிலில் என்னடா எங்கெங்க இருந்தெல்லாம் வரானுங்கன்னு. சில கூட்டம் வர்றதெல்லாம் வேறு எதுக்கு வருது. ஆனால் இந்த வெள்ளைக்கார பையன் வருவான், ஃபாரினர்ஸ் வராங்கல்ல, வெளிநாட்டுக்காரன் வரான்ல, வரும்போதே பார்த்தீங்கன்னா அவன் பெரிய பெரிய கேமராவை பார்த்துட்டு வருவான், கையில் பைனாக்குலரை வச்சுருப்பான். நம்ம போவன் நேராக அப்படி பார்த்துக்கிட்டேன், அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு என்னமோ வச்சுருக்கான்ட்டு என்ன செஞ்சுட்டு இருப்போம். அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சிட்ருப்பான், ஜூம் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு முறை பார்த்தேன், ஒரு வெள்ளைக்காரன் ஜூம் பண்ணிக்கிட்டு இருந்தான் பாருங்க. என்ன பண்ணுறான்னு பக்கத்தில் போய் பார்ப்போன்னு ஜூம் பண்ணோன்னு நான் கேட்டு வாங்கினேன். அங்கே அந்த பெரிய கோயில் அந்த சிற்பத்தில் ஒரு வெள்ளைக்காரனை என்ன செஞ்சு வச்சுருக்கான், சிற்ப உயரத்தில். அந்த சிற்பத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஏதோ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டு ஒரு வெள்ளைக்காரனை என்ன செஞ்சுருப்பான், செதுக்கியிருப்பான். நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் யாருக்கும் என்ன தெரியாது, அதில் போன ஏத்தாப்பில் இருக்கிற நந்தி மாத்திரம். அப்போ ஒரு கூட்டம் எதுக்கு போகிறோன்னே. ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து கேட்குறாரு சீஷர்களை பார்த்து,
கூடியிருந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? வனாந்திரத்தில் என்ன இருக்குது? வனாந்திரத்தில் என்ன இருக்கும்? நாணல். அந்த நாணல் அசைறத பார்த்தீங்களா? அதை பார்க்கறதுக்கு போனீங்களோ? அதுக்கு அதை பார்க்க போலன்னா எதை பார்க்க போனீர்கள்? யாரு? மெல்லிய வஸ்திரம்னா மெல்லிய நமக்கு தெரியல, அந்த நைஸ் துணியை போட்டவன சொல்லல. மெல்லிய வஸ்திரம்னா அது உயர்ந்த வஸ்திரம், அலங்கார வஸ்திரம். அந்த அலங்கார வஸ்திரத்தை போட்டுட்டு வந்திருக்கிறவனை பார்க்கறதுக்கு போனீர்களோ? சிலர்லாம் போறாங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் வெளியில் நிற்கும். இந்த கூட்டம் அங்கே அழைக்கப்பட்டு வந்த கூட்டம் இல்லை, தெரிய கூப்பிட்டு வந்த கூட்டம் கிடையாது. யாரும் அங்கே வராங்கன்னு அவரை பார்க்கறதுக்கு என்ன செஞ்சுட்டு, ஒரு செலிபிரிட்டியை பார்க்கறதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, அதை தான் கேட்குறாருங்க. அது மாதிரி ஒரு கூட்டம் யாரை பார்க்கணும்? அவன் கடை தொடங்குறது, நகை கடை தொடங்குறது, துணி கடை தொடங்குறது, அவனுக்கு சேல்ஸ் ஆகணும், அதை பார்க்கணுன்றதுக்காக இவன் என்ன செஞ்சான்? கூப்பிட்டா. இவன் வந்தது யாருக்கு தான்? நடிகையும் நடிகர் யாராச்சும் செலிபிரிட்டி யாராச்சும் வந்துட்டா அவங்கள பிளாக் பண்ணிடுவானுங்க ரோட்டையே. அது மாதிரி கேட்குறாரு இயேசுநாதர், எப்பா ஒருத்தனை பார்க்கறதுக்காக நீங்கள் கூட்டம் கூட்டினீங்க, போனீங்க, அந்த வனாந்தரத்தில் எதற்காய் கூடினீர்கள் போனீங்க? காற்றில் அலையும் நாணலையோ அல்லது மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிற மனுஷனையோ? அவர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? அவன் வனாந்திரத்தில் இருக்க மாட்டான். எங்க இருக்கிறான்? அரசர் மாளிகையில் இருக்கிறான். அல்லவென்றால் எதை பார்க்க பண்ணுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. எதை பார்க்கறதுக்கு வந்தீங்க? எதை கேட்க வந்தீங்க? சபைக்கு வந்திருக்கிற, எதுக்கு வந்திருக்கிற? ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்னன்னே தெரியாம போறேன் பிரதே. பாட்டு வேற, நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன். அவர் கேட்பார், எங்கயா போற? பக்கத்தில் பாருங்க, எங்க போற? இயேசு கேட்கிறார், எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம் சொல்றாரு, ஆம், அவனை பார்க்கில ஒரு மேலானவனை பார்க்கும்படி போனீர்கள். அல்லேலூயா. கையை தட்டி கத்தர துதிங்க. நான் வந்திருக்கிறது ஒரு தீர்க்கதரிசியை அல்ல, ஒரு ராஜ மாளிகையில் மெல்லிய வஸ்திரத்தை பார்க்கிறவனை அல்ல, அதை காட்டிலும் மேலான ஒருவனை பார்க்கும்படி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சபைக்கு வரேன்னா ஏதோ பாச சாலமனை பார்க்கறதுக்கு வரல, ஏதோ மக்னாயும் செழிப்பின் சபையில் வந்து உட்கார்ந்து அட்டண்டன்ஸ் போட்டு போறதுக்காக வரல, ஏதோ பாட்டு ரொம்ப கொஞ்சம் அழகா பாடுறாங்க அதுக்கு வந்திருக்கீங்களா? வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுப்பா. சொல்றாரு, ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும், வாசிங்க அந்த வசனத்தை, மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க, யாரை பார்க்க வந்திருக்கீங்க? அதை கட்டிலும் மேன்மையான உன்னை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நிறைய பேர் போறது என்னென்ன, போன ஏதாச்சும் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாரா? அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகுது. பாருங்க, போன பாஸ்டர் ஏதாச்சும் சொல்லுவாரா? பார்த்து சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரா? பார்த்து சொல்லுவாரா? ஆனாலும் பார்த்தீங்கன்னா எதையும் கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் முடிஞ்ச உடனே கையை வச்சு இவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லலேன்னு சொன்னால் அந்த பாஸ்டர் வல்லமையான பாஸ்டரே கிடையாது. அவங்க போனோன்னு வாரத்துக்கு வாரம் எதையாவது ஒன்று தலையில் வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? சொல்லணும். சொல்லலைன்னா என்ன செய்ய மாட்டாங்க. அதனாலேயே சிலர் வந்து ஒன்றுமே தெரியலன்னு எதையாவது ஒன்று அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி கிடையாது. சொன்னால் சொல்கிறத சொல்லுவோம், இல்லைன்னா போ ஆமை. சில இடத்துலலாம் போனால் அப்படி தான் பாருங்க. சிலர்லாம் என்கிட்ட கேட்பாங்க, ஏதாச்சும் கர்த்தர் காட்டுறாரா? காட்டுனா சொல்லுவேன், காட்டாததை இப்படி நான் சொல்ல முடியும்? சொல்லுங்க, கர்த்தர் காட்டுனா கண்டிப்பாக பாச சொல்லிடுவார். காட்டாததை கேட்டுட்டு இருக்கக்கூடாது.
நிறைய பேர் போய் என்ன செஞ்சுட்டு இருக்குது? நிறைய பேர் நாசமா போறது எதுல தெரியுமா? அங்க போனா ஏதோ சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்க? இருக்காங்க, தீர்க்கதரிசி இருக்காங்க, சொல்றாங்க. ஆனா எல்லா நேரத்திலும் எதை பார்த்துக்கிட்டு இருக்குது? தீர்க்க தரிசனத்துக்காகவே ஓடுறது. ஆனா சொல்றாரு, அதையிலும் மேன்மையானதை சொல்றாரு. வேதபாரகர் பரிசேயர்கள் இருக்கிறார்கள், வேதத்தை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், சீஷர்கள் கூடியிருக்கிறார்கள். வேதத்தை அறிந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியா? இல்லை இல்லை, அதை பார்க்கிலும். அதனாலதான் யோவான் சாணன்ட்ட கேட்கிறாங்க, வேதபாரகர் பரிசேயர்கள் ஆசாரியர்கள் ஆள் அனுப்பிச்சு கேட்கிறாங்க, நீர் யார்? வாசிங்க யோவான்ல, யோவான் 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். சொல்றாரு பாருங்க, பின்னும் அவர்கள் அவனை நோக்கி, யாரு? யோவான் சாணகனை பத்தி பேசிட்டு இருக்காரு. யோவான் சாணகனை பார்ப்பதற்கு யோவான் சாணகன் அரச மாளிகையில் இல்லை, அவன் வனாந்தரத்தில் இருந்தான். அவன் வனாந்தரத்தில் இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் அவனை தேடி வந்தாங்களாம். சொல்லுங்க. நான் அதனாலதான் எனக்கு தெரியும். சொன்னாங்க, பாச உங்க சர்ச்சை கொண்டு போய் காட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. எதுக்குள்ள வச்சிருக்கோமா? அதனால நாங்க எப்படி வர்றது? எனக்கு தெரியும், ஒழுங்கான இது வெளிச்சம் வந்துட்டுன்னா காட்டுக்குள்ளேயும் என்ன செய்யும்? வேடா நிரம்பம். சொல்லுங்க. சரியானதை கொடுத்தா எங்க இருந்தாலும் வருவான். அல்லேலூயா. அது மாதிரி யோவான் சாணகனை இடத்துல பார்த்தா நிறைய பேர் என்ன செஞ்சானா? எல்லாரும் கூடி வந்தார்கள். கூடி வந்த நிறைய காரியம் இருக்கு. அவனை பார்த்து கேட்கிறாங்க, வாசிங்க இந்த வசனத்தை. யோவான் இடத்தில் அனுப்பி யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டு அடுத்து சொல்றான், கிறிஸ்துவோ அல்ல என்றான். அடுத்தது, பின்ன யார்? நீ எலியா தீர்க்கதரிசியான்னு கேட்கிறான். தீர்க்கதரிசியும் இல்ல, நான் யாரு கிடையாது, தீர்க்கதரிசியும் அல்ல என்றா. பின்னும் அவன் அவனை நோக்கி, நீர் யார் என்றார்கள். எனக்கு ஒருத்தன் அனுப்பிச்சு விட்டுருக்கான்டா, ஒவ்வொரு கூட்டத்துல இருந்து ஒருத்தன் அனுப்பிச்சு விட்டுருக்கான். அவனுக்கு நான் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். சொல்லி தொல்ல, நீ யாருன்னு. அதற்கு அவன் சொன்னபடியே வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் சொல்றாரு, தீர்க்கதரிசி இல்லப்பா, ஒரு சத்தத்தை கேட்கும்படி நாங்க வந்திருக்கிறோம். நீ போனது எதை பார்க்க போன? அதனாலதான் சொல்றாரு, சங்கீதம் 89:15 வாசிங்க. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். சொல்லுங்க. சத்தம் என்ன கேட்க வந்திருக்கிறேன்? ஒரு கம்பீர சத்தம். சாலமோனுடைய சத்தம் இல்ல. நிறைய பேர் கம்பீர சத்தம் ஓ அப்படி மைக்கில் கத்தணும்னு அந்த சத்தத்தை சொல்லல நானு. அங்க சொல்றான், யோவான் சாணகன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். நீங்க எந்த சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீங்க? நிறைய பேருக்கு சத்தம் பிடிக்க மாட்டேங்குது. சில சத்தங்களை நம்மளால என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. ஆனா கேட்க வேண்டிய சத்தத்தை நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எந்த சத்தத்தை கேட்கிற? பக்கத்தில் தட்டி விட்டு நல்ல சத்தமாவே கேளுங்க. சத்தம் கேட்கிறிய, எந்த சத்தத்தை கேட்கிற? சபையை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமே என்ன கேட்டோன்னே நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருது, என்னமோ சொன்னாருங்க, என்னமோ இங்க சொல்றார், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. சத்தத்தை கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனா நிறைய பேர் எந்த சத்தத்தை கேட்கிறோன்னு தெரியாம எல்லா சத்தத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் வாழ்றதுக்கு எத்தனையோ சத்தங்கள் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு. தூங்கி ஏஞ்சதுல இருந்து என்ன வருது,
கேட்குதா இல்லையாங்க? நல்ல சத்தமும் கேட்குது, கெட்ட சத்தமும் கேட்குது. ஆனால் சத்தத்தை சரியா கேட்டாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, பாக்கியம் உள்ளவர்கள், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்து. அதை சரியான சத்தத்தை கேட்டா, தேவன் எந்த சத்தத்தை கேட்க சொல்றாரோ அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தா எதுல நடப்பார்களாம்? சத்தமா சொல்லுங்க. நான் சத்தம் கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. சரியான சத்தத்தை கேட்கறது இந்த காலை வேளையில வந்திருக்கிறேன். நீ எந்த சத்தத்தை கேட்க போயிருக்கிற? பாருங்க, ஒரு வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டு இருந்தேன். போன வாரத்தில் ஒரு வாலிப பையன் நல்ல செல்ஃபோனில் 2 காதுலையும் எதை மாட்டிட்டு ட்ரெயின் தண்டவாளம் நடுவில் அவன் பாட்டு ஜாலியாக இப்படி போயிட்டுருக்கான். பாட்டு படிக்கிட்டேன். காதில் என்ன இருக்கு? நல்ல வேலை அவனுக்கு என்னமோ கடவுள் கிருபை போல் இருக்கு. ரயில் டிரைவர் என்ன செஞ்சான்? இன்ஜின் டிரைவர், ட்ரெயின் வருது, அவன் பார்த்துட்டான். பார்க்கலன்னா பையன் என்ன ஆயிருப்பான்? ஆரன் அடிக்கிறான். அவன் அடிக்கிற சவுண்ட் ரெக்கார்ட்லையா, வீடியோ எடுக்கிறான். அதுலேயே என்ன இருக்குது? காதுக்கு ரயில் சத்தம் என்ன சும்மாவா? அது கேட்கும். 1 கிலோமீட்டருக்கு என்ன செய்யும்? அந்த சத்தத்தை ஆரன் அடிக்கிறான். இந்த வாலிப பையன் அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ஒரு 10 அடி தூரத்தில் இன்ஜினை நிறுத்திட்டு இன்ஜின் டிரைவர் இறங்கிக்கிட்டு கருங்கல்ல தூக்கிட்டு அடிச்சுட்டு ஓடலாம் பாருங்க. கருங்கல் போய் அடிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்கறான், எது நிக்குது? அவன் கடுப்பாயிட்டான். டிரைவர் இறங்கி அவனை துரத்திக்கிட்டே போறான். கல்ல தூக்கி கண்ணா முன்னாடி அடிச்சு ஓடுறான் தெரிக்க. நிறைய பேருக்கு காதுல வேற சத்தம் கேட்டுட்டு கேட்க வேண்டிய சத்தம் கேட்காம எதுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். கிறிஸ்தவன் எதுல நடந்து போயிட்டு இருக்கான்? தண்டவாளம் நடுவுல நடந்து போய்கிட்டு நான் பாட்டுக்கு போவேன், எந்த சத்தம் இல்லை, நான் விரும்புகிற சத்தம் தான் விட்ட பீஸ் பீஸா என்ன இருப்பான். கேக்குதா? பக்கத்தில் பார்த்து கேக்குதா? சரியான சத்தத்தை கேட்குறியா? நிறைய பேருக்கு சத்தம், சரியான சத்தம் என்ன கேட்கல. தண்டவாளத்தில் தான் போயிட்டு இருக்கான். எப்படி இருக்கு தண்டவாளத்தில் நடந்து போறதுக்கு? டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? எந்த இதில் ஜாலியா அது பாட்டுக்கு அங்கிட்டு காடு இங்கிட்டு காடு, இந்த சைடு ஆறு, பார்க்க போறதுக்கு எப்படிதான் இருக்குது? சொல்லுங்க. ஏன் நடந்தது பார்க்கல பாஸ்டர்ன்றீங்களா? சில இதில் எதில் தான் நடந்து போறதுக்கு விரும்புது. நான் பைபிளில் ஒரு வசனம் உண்டு பாருங்க. நான் பிரசங்கம் பண்ண வந்தது வேற, ஆனால் இது வருது, ஆனால் சொல்லாமல் போக முடியலையே. பாம்பாட்டி வினோதமாய் ஊதினாலும், அந்த வசனத்தை எடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சரியான சத்தத்தை கேட்காததுனால தான் வேதம் சொல்லுது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியம் அதிர்ஷ்டசாலி இல்ல, பாக்கியம் உள்ள மனுஷர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எது? சரியான சத்தம், கம்பீர சத்தம்னா அது வெற்றியின் சத்தம். சொல்றாரு பாருங்க, இங்க ஒரு சத்தத்தை சொல்லியிருக்கு. பாம்பாட்டி, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பாருங்க வசனத்தை பாருங்க. ஒருவேளை பைபிள் எடுத்துனா நம்ம டிவியில் போடுறாங்க பாருங்க. பாம்பாட்டி வினோதமாய் ஊதினாலோ ஊனும் சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைத்து கொண்டு அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். சிலர் எப்படி இருக்கிறாங்களா? நான் சொன்னல, ட்ரெயின்ல யாரை நம்ம அடிச்சாலும் எப்படி போயிட்டு இருக்கான். சிலருடைய இது சரியான சத்தத்துக்கு கேட்காதபடி அடிச்சுக்குதான், காதை அடைச்சிக்குது. எனக்கு ஒரு சம்பவம் தெரியும் பாருங்க. நான் படிச்சுட்டு இருந்தப்பன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வாசப்படிக்கல பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, இல்லை நான் பார்த்தேன், குறைஞ்சது அது எப்படியும் 10 அடிக்கு மேலே இருக்கிற பெரிய பாம்பு சொல்லிட்டு பாம்பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் அப்போதான் முத அந்த பாம்பாட்டி, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தெருவுல எல்லாம் அதுக்குன்னே பாம்பாட்டி இருப்பாங்க பாருங்க.
தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த தெற்கு வீதியில் அந்த அந்த இப்போ சாந்தி கமலா தேட்டருக்கு முன்னாடி ராஜ கலையரங்கன்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாலே பாம்பாட்டி என்ன செஞ்சுட்டு இருப்பான், அவன் இப்போ இதே பாம்பை பிடிச்சி வச்சுட்டு மகுடி வச்சுக்கிட்டு அப்படியே மேஜிக் காட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்களான்னு தெரியல. இப்போ அதை காட்டுறது இல்லை. ஆனால் பாம்பாட்டிங்க இப்போ வந்து என்னத்தை பிடிக்கிறதில்ல, மகுடி வச்சு பிடிக்கிறதில்ல, பிடிக்கிறதுக்கு நாள் வரான். ஆனால் சில இடத்துல வந்து அது கோட்டிலெல்லாம், தஞ்சாவூர் கோட்டிலெல்லாம் வந்து பிடிச்சாங்களாம். பழைய கோட்டிலெல்லாம் வந்து பிடிக்கும்போது பாம்பாட்டின்னு வந்தான். அப்படி மகுடி ஊதுனோன்னே எல்லா பாம்பும் எங்கேருந்து வருது. எனக்கு ஆச்சரியம். ஒருத்தர் சொன்னார், சேலத்துல எல்லாம் வந்த பொழுது அத்தனையோ பாம்பு என்ன செய்தான், மகுடியை ஊதுன கையோடு அது பாட்டுக்கு வா வா வான்றானா, அந்த மகுடியை ஊற்றிட்டு அது பாட்டுக்கு என்ன செய்யுது. இந்த ஆள் சொல்றாரு, இல்லை அவன் மகுடி ஊதி பார்க்குறான், பாம்பு என்ன செய்யல, வெளியில வரலை, என்னென்னமோ ஊதி பார்க்குறான். இல்லை கண்டிப்பாக இருக்காது, பாம்பு இருந்தா இப்போ நான் ஊதுனதுக்கு என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்குன்னு. அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, இல்லை இல்லை கண்டிப்பாக நான் பார்த்தேன், இந்த குழியை விட்டு அது வேற எங்கேயும் என்ன செய்யலை, போகலை, இதுக்குள்ளே தான் இருக்குது. உடனே அவன் சொன்னான், பாம்பாட்டி ஒரு பெரிய கடப்பாறை இருந்தால் கொண்டாங்கன்னு. கடப்பாறை இருந்தா கொண்டு வந்தாங்க பாருங்க. குழியில் ஓங்கி ஒரு குத்து குத்துறான், இழுத்தா வருது பாருங்க அத்தே பெரிய பாம்பு. நல்ல கரெக்டாக சொருவிட்டான் பாருங்க, அந்த குழியில் விட்ட கையில் கரெக்டாக போய் அது மேலே சொருவிட்டு இழுத்தா வருது அவ்வளோ பெரிய பாம்பு. அப்போ தான் அந்த மங்குடி பாம்பாட்டி சொல்கிறான், இதான் பார்த்துக்கோ செவிட்டு விரிய. இந்த பாம்புக்கு பேர் தான் என்னது, அவன் எவ்வளவு வினோதமா ஊதுனாலும் என்ன செய்யாது, நீ என்ன வேணாலும் ஊத்திக்கோ, நான் அசைய மாட்டேன். நிறைய பேர் எத்தனை தான் பிரசங்கம் கேட்டாலும் என்ன செய்யறது இல்ல, ஏன்னா வேற சத்தம் கேட்குது, வேற காரியம் விரும்புது. சில நேரத்தில் காது என்ன செஞ்சுக்குது. சொல்லுங்க, நான் யாரு சொல்லுங்க, நான் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வந்தவன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாயை திறக்கணும். மற்றதுக்கெல்லாம் வாயை திறக்கிற, இங்கே வந்தால் மட்டும் அப்படியே ரொம்ப அப்படியே சாந்த சொருபி ஆட்டெல்லாம் நடிக்கப்படாது. பொண்டாட்டிகிட்ட பேசும்போது, புருஷன்ட்ட பேசும்போது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசும்போது தான் வாய் கிளிய பேசுறது. சொல்லுங்க, நான் சத்தம் கேட்டு, இப்போ எனக்கு கேட்கணும் நீங்க பேசுறது, சத்தம் கேட்டு சித்தம் செய்யும்படி வந்தவன். எந்த சத்தத்தை கேட்க வந்திருக்கேன்னா அவருடைய சத்தத்தை. ஓடுகாரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்களில் எந்த சத்தத்தை கேட்கணும்னே ஜனங்களுக்கு எவன் சொன்னாலும் கேட்டுக்கிறது. சமீபத்தில் ஒருத்தர் இறந்து போனார் பாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி இறந்து போனார்னு கேட்கும் போது எவன்லாம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொன்னானோ அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்கான் பாருங்க. இந்த நாட்டு மருந்துக்காரன் சொன்னதையும் தின்றுருக்காரு, இந்த நாட்டு மருந்துக்காரன் சொன்னதையும் இவன் கொடுத்ததையும் தின்றுருக்காரு, டாக்டர் சொன்னதையும் என்ன செஞ்சிருக்காரு. நிறைய பேருக்கு நிறைய செய்ய, நீனு உனக்கும் ஆட்டம், நீனு சொல்லு நான் கேட்டுக்கிறேன், நீனு சொல்லு நான் கேட்டுக்கிறேன். ஆனா சொல்றாரு, கண்ட சத்தத்தை கேட்கறதுக்கு அழைக்கப்படலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்ட சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்க என்ன செய்யப்பட. அதனாலதான் சொல்றாரு, வாசியுங்கள் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி, யார் சொல்றதா சொல்லுங்க, யாருடைய சத்தம் இது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். சொல்லுங்க, நாங்க யாருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய சத்தத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை. கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணும். அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். புதிய மாதத்துல நீ யாருடைய வெளிச்சத்தில் நடக்கணும். ஆமா, அப்ப என்ன செய்யணுமா, நம்ம அந்த சத்தத்தை கேட்கணும். நிறைய நேரங்கள் நம்ம அவருடைய சத்தத்தை என்ன செய்யறது இல்லை. சொல்றாரு, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்திரத்திலே கோபம் முட்டின போதும் சோதனை நாளில் நடந்த போதும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதிருங்கள். அப்ப அர்த்தம் என்னன்னா, கேட்டு அதுல நடக்காதபடிக்கு போனேன்னு சொன்னா உன் இருதயத்தை என்ன செய்யற, கடினப்படுத்துற. அவர் சத்தத்துக்கு நீ என்ன செய்யல,
கேட்கலன்றது அர்த்தம். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. நிறைய நேரங்களில் பிள்ளைங்க கூப்பிடும்போது கேட்டு எல்லாம் தலையாட்டுங்க, ஆனால் செய்யாதுங்க. ஊண்டுங்க. நமக்கு பார்த்தோன்னா அப்பா உடனே சத்தம், நம்ம கூப்பிட்ட உடனே கேட்குறானே மயங்கிடுவான். ஆனால் அது பாட்டிக்கு நீ எதை வேணாலும் போட்டுக்கிட்டு அது பாட்டிக்கு என்ன செஞ்சுருக்கோம். இப்படி தலையாட்டுறதை வச்சு நீ சத்தத்தை கேட்குற ஆள் இல்லை. நடக்கணும். அந்த சத்தம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறவர்கள் தான் என்னது சொல்லுங்க. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. அவர்கள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நீங்களும் நானும் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவருடைய வெளிச்சத்தில் நடந்தீங்கன்னா ஒரு காலம் நீங்கள் என்ன செய்வது கிடையாது, இடறுவது இல்லை, தோத்து போறது கிடையாது. அவருடைய வெளிச்சம் சரியா என்ன நடத்தும். தீர்மானிங்க, நான் எந்த வெளிச்சத்தில் நடக்க போறேன், எந்த சத்தத்தை கேட்க போறேன். நேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ட சத்தத்தை கேட்டா ஊழியக்காரன் சொல்லுகிறேன், அதெல்லாம் இருக்கட்டும்பா, கர்த்தருடைய வேதம் சொல்லு. நிறைய பேருக்கு வேதம் சொல்லுகிறது என்ன உடனே அப்போ வேதத்தில் இருக்கான். வேதத்தில் இருக்கா என்னன்னு யாருக்கு தெரியாது, கேட்கிற ஆளுக்கு. ஆனா நம்ம ஆட்கள் சொல்லிட்ட போதும் வேதம் சொல்லுகிறது என்னென்ன பைபிள்ல சொல்லியிருக்கோ. ஆனா எங்க இருக்குன்னு கேளுங்க, யாருக்கா? பைபிள்ல தான் சொல்லியிருக்கு, ஆனா யாருக்கு சொல்லியிருக்கு? பக்கத்தில் கேளுங்க. பைபிள்ல தான் சொல்லியிருக்கு, யாருக்கு சொல்லியிருக்கு? வேத சத்தத்திலையா தேவ சத்தத்தில் நடக்க போறீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. வேத சத்தம் ஒன்று இருக்குது, தேவ சத்தம் ஒன்று இருக்கு. பைபிள் படிச்சிருக்கீங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாருங்கள்னு சொல்லுது. வேத வார்த்தைன்னு ஒன்று சொல்லுது, தேவ வார்த்தைன்னு வேதம் சொல்லுது. வேத வார்த்தையோட எந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்? ஆனா நிறைய பேருக்கு எது முக்கியமா போச்சு? வேதம் சொல்லுகிறது என்ன போதும். ஐயோ பைபிள் சொல்லுதா, பைபிள் சொல்லுதாம்ல பிரதே. ஆமா சொல்லுது பிரதே, அது தேவனா சொன்னாரு பிரதே. கேளுங்க, வேதத்துல சொல்லி இருக்கு. பக்க கேளுங்க, வாய் திறந்து. இப்ப கேட்காம எப்ப கேட்க போறீங்க? கேளுங்க. வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது இருக்கட்டும். தேவன் சொல்றதை கேட்க போறியா, வேதம் சொல்றதை கேட்க போறீங்களா? உங்களை பார்த்து தான் கேட்க, கொஞ்சம் பேசுங்க, இல்லாட்டி நான் போயிட்டே இருப்பேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேருக்கு என்னன்னா வேதத்துல சொல்லி இருக்குல்ல பிரதர். ஆமாம் பிரதர், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி இருக்குல்ல பிரதர். கர்த்தர் யாருக்கு கொடுத்தார் யாருக்கு எடுத்தார்னு கேட்கிறேன். சொன்னது யோபு பிரதர். சொல்லு, அவரே அடிக்கிறவரும் அவரே காயங்கட்டுகிறவருமா இருக்கிறார்னு சொல்லி இருக்குல்ல பிரதர். ஆமாம் பிரதர், வேதம் சொல்லுது பிரதர், ஆனா எனக்கு சொல்லல பிரதர். தேவ வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னை கைவிடுவதில்லை, அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை வெட்கப்படுத்துவது இல்லை, நான் ஒருவனையும் கடிந்து கொள்வதில்லை, ஒருவனை நான் சோதிப்பது இல்லை. ஆனா சொல்ற, கடவுள் சோதிக்கிறார்ல பிரதர். யார பிரதர் சோதித்தாரு? அவர் சொல்ல, நான் யாரையுமே சோதிக்கிறார்களா பாவிகளா, நீங்க தான் என்ன சோதிச்சுட்டு இருக்கீங்க. வேதம் அப்படிதாங்க சொல்லுது, வனாந்தரத்தில் என்னை சோதித்தார்கள் தான் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் யார சோதிச்சாங்களா? ஆனா இவனே சொல்றாங்க கர்த்தர் சோதிக்கிறாராம். நிறைய பேருக்கு ஏன் தான் தெரியல பிரதர், கர்த்தர் என்ன செய்யறாரு சொல்லுங்க, சோதிக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுது, நீ தான் அவரை சோதிச்சுட்டு இருக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ என்ன பண்ற? வேதம் சொல்லுதுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை என்ன செய்தார்களா? நீ நிறைய பேர் அவரை சோதிச்சுட்டு, ஏன் கடவுளை என்ன நான் என்ன பாவம் செஞ்சேன் பிரதர், நான் யாருக்கும் மனசுல அளவுல கூட என்ன செஞ்சதில்லை, கெட்டது நினைச்சதில்லை பிரதர், என்னமோ தெரியல என்னையே சோதிச்சுட்டு இருக்காரு.
இதுல இருந்து தெரியுது நீ அவரை ரொம்ப சோதிக்கிறேன்னு. சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம். அவருடைய சத்தத்தை செவி கொடுக்கிறவன் எவனோ, அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தனா நீ தோத்து போறதே கிடையாது. அதனால தான் சொல்றேன், கேட்க வரும்போது எதை கேளுங்க. சத்தத்தை கேட்டுட்டு விட்டுட்டு போனீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? சரியாவே அந்த சத்தத்தை, நமக்கெல்லாம் நிறைய சத்தம் வருது. வேற சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு, ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன்னா எதுல பழக்கம் இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, நேரமே. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் நிறைய பேர் பிஸி. பிரதர், ஐயா பிஸி பிரதர். பிஸியா இருக்கிறீங்கன்னா நீ முதல்ல மனம் திரும்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிஸியா இருக்காத, ரொம்ப பிஸியா இருக்காத. பொண்டாட்டிகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஊழியக்காரன்ட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, தாய் தகப்பன்ட்ட பேசுறதுக்கு என்ன இல்லை நேரம், எல்லாம் பிஸி. நான் ஊழியக்காரனை பார்த்தா சொல்றது, நிறைய பேர்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி பாஸ்டர் ரொம்ப பிஸியானு வைப்பாங்க. என்னது பிஸியாவா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்ன மாதிரிலாம் நான் பிஸிலாம் கிடையாது, ஐ எம் ஃப்ரீ மேன். நிறைய பேர் தன்னை பிஸியாகவே காட்டக்கூட பார்ப்பாங்க பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் படுத்து தூங்கிட்டு இருப்பான். பார்த்துங்க, இந்த ஃபோன் வந்ததும் போதும், இந்த செல்ஃபோன் பண்ணுற பாவம் இருக்குதே. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த கிட்டக்க வந்துட்டேன்றான், மூஞ்சி கூட கழுவாமல் என்ன சொல்கிறான். ஆனால் ஏன் கேட்டா, இல்லை இல்லை பிரதர், நம்ம சும்மா இருக்கிறத நினச்சிட்டா நம்மளை மட்டமாக நினைப்பாங்க. அப்படி பிஸியாகவே காட்டிகிட்டு இருக்கணும். அது ரொம்ப அதிகமாக செய்கிறது ஊழியக்காரங்க. பாசமாக இருங்க, எப்போதுமே பிஸி பிரதர், பிஸி பிரதர். அப்படியே ஜபத்தியானத்தில் இருக்கிற மாதிரியே காட்டுவானுங்க பாருங்க சிலர்லாம். அதான் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் அவர் வீட்டுக்கு போனேன், வாசல் கதவை கூட திறக்காம நான் ஜபத்தில் இருக்கிறேன், ஜபத்தில் இருக்கிறேன், சொல்லுங்கள் நான் ஜபத்தில் இருக்கிறேன். வந்துட்டான் வெளியில, வந்துட்டு வரவே கூடாது. அப்ப வெளியில வந்துட்டு, என்ன பிரதர் சொல்லுங்க பிரதர், நான் ஜபத்தில் இருக்கேன் பிரதர், நான் ஜபத்தில் இருக்கேன் பிரதர். அப்புறம் எதுக்கு வந்த மண்ணாங்கட்டி? ஜபத்தில் இருந்த இருக்க வேண்டியது தானே. ஆண்டவரே ஏஞ்சி வர்றாரு, ஊழியக்காரனை பார்த்தா, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தா அவர் என்னத்தை விட்டுட்டு வராராம். இவனு அப்படி காட்டிக்கிறது, ஜபத்திலேயே ஜப தியானத்திலே ஐ எம் பிஸி. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, விசுவாசிங்க நீங்க யாரும் ரொம்ப பிஸி ஆகாத. பிஸியாக குறை உருட்டுருவேன். நிறைய பேருக்கு என்னன்னா ரொம்ப பிஸியாகவே தங்களை என்ன செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிஸியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யப்படலை. திறந்து சொல்ல மண்டையில் வந்து கொட்டுவேன். அதுக்கு தான் குடும்பம் குடும்பமாக உட்காருங்க, கொஞ்சம் உரிமையாக புருஷனை கொட்டலாம், பொண்டாட்டியை கொட்டலான்னா வீட்டில் அடிக்க முடியாது, இங்கே அடிச்சுக்கலாம். நான் பர்மிஷன் தரேன். சொல்லுங்க, பிஸியாக இருக்காத. பிஸியாக இருந்தாக்கா சத்தம் கேட்க முடியாதுங்க. நான் சொன்னேன், அப்படிப்பட்ட ஒரு வருமானமே வேணான்றேன். அப்படிப்பட்ட வருமானமே கவனிங்க. நிறைய பேர் என்னன்னா ரொம்ப அப்படியே கடினமாக உழைச்சிட்டா வரேன், அதுக்கு வரேன், ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டா வந்துடுனேன், இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் சும்மா சொல்லலைங்க, 25 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு வந்து சொல்கிறேன். 25 வருஷம் ஐ எம் பிஸி. பொண்டாட்டிகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஊழியம் 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 ஊழியம். நிறைய நாசமாக போனதுக்கு, ஊழியம்லாம் நாசமாக போனதுக்கு காரணம் என்னன்னா, ஊழியக்காரன் என்ன வச்சுட்டான். நிறைய ஊழியக்காரன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே பைபிளை தூக்கிட்டு கிளம்பிடுறானுங்க. எப்படி தான் எனக்கு தெரியல. நைட்டு வரான் 11 மணிக்கு. பிள்ளைகிட்ட என்ன பேசுவான், பொண்டாட்டிக்கிட்ட என்ன பேசுவான்னு தெரியல. விசுவாசிகள் அப்படி இருக்காதீங்க, வேலைக்கு போங்க. வேலையை அதனால தான் பாருங்க 8 மணி நேரம்னு கொண்டு வந்தான். எத்தனை மணி நேரம்? என்னைக்கு அது குட்டிச்சோறு ஆணிச்சோ குடும்பம்லாம் என்ன ஆகி போச்சு. ஓவர் டைம்னு என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சான்னா வாழ்க்கை என்ன செஞ்சு போச்சு. ஓவர் டைமா. அதனால தான் சொல்கிறேன், சரியான சத்தத்தை கேளுங்க. சொல்லுங்க, நான் பிஸி கிடையாது, ஒழுங்கா சத்தத்தை கேட்குறவன். சொல்லுங்க, என்னைக்கு நீங்க அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்குறீங்களோ வாழ்க்கை மாறுங்க. நீங்க பிஸியா இருக்கிறதுனால வாழ்க்கை
நிறைய பேர் நினைக்கிறேன் நான் பிஸி ஆயிட்டேன்னா நான் அப்படியே விழுந்து விழுந்து படிச்சேன் பிரதர். விழுந்து விழுந்து படிச்சு ஒரு கிளியும் கிளிக்கல. பாருங்க, நீங்க சரித்திரத்தையே எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பான். எப்பயாவது அப்படி புக்கை எடுப்பான், அவன் நிறைய மார்க் வாங்கிட்டு போய்டும், அல்லது நல்ல வேலையில் வந்து டாப்பில் போயிருப்பான் பாருங்க. ஆனால் இது விழுந்து விழுந்து படித்தது ஒன்றும் அங்கே போய் பேப்பரை பார்த்த கையோட பரிச்சை பேப்பரை கொஸ்டின் பேப்பரை பார்த்த கையோட படித்ததெல்லாம் என்ன செஞ்சு போயிடுது. ஏன் நான் சொல்லு, நான் விழுந்து விழுந்து படிச்சுட்டு போனேன், கொஸ்டினை பார்த்தோன்னே எல்லாம் என்ன செஞ்சு போச்சு. அதனால தான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை பிஸியான வாழ்க்கை அல்ல. பக்கத்தில் கை குடிச்சு சொல்லுங்க, நல்ல ஒரு குலுக்கு குலுக்கி சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப பிஸியான வாழ்க்கை இல்லை, ரொம்ப ரிலாக்ஸான வாழ்க்கை, ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை. தேவன் அதனால தாங்க அழைச்சாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்து நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு. அப்ப தேவன் நம்ம அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை தான், ரெஸ்ட். சொல்லுங்க, என்னது? செத்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் அண்ட் பீஸ்ன்னு சொல்லாத. இப்ப ரெஸ்ட் அனுபவிக்கலன்னு சொன்னா செத்ததுக்கு அப்புறம் கல்லறையில் எழுதுவானுங்க. நான் அதனால சொல்ல ரெஸ்ட்ல தான் இருக்கிறேன், ஒரு பயிலும் சொல்லப்படாது என்ன பார்த்து. கிறிஸ்தவன் ஏற்கனவே எதில் தான் வாழணும் சொல்லுங்க. வேலைக்கு போறது எதில் இருந்து போனோம் சொல்லுங்க. நிறைய பேர் வேலைக்கு போறது என்னன்னா இளைப்பாறுதலே இல்லாதனால என்ன செய்யறான், டென்ஷன் டென்ஷன். எதுக்கு போறேன்னா இதுல போலன்னா பொழப்பு, வேலைக்கு போய் சம்பாதிக்கும் இதுல அது 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 அதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அவன்கிட்ட என்னத்தை பார்க்கவே முடியாது. அந்த இளைப்பாறுதலே அந்த ரெஸ்டே அவன்கிட்ட என்ன செய்ய முடியாது. தூங்குற போது கூட புலம்பிக்கிட்டு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? தூங்கும் போது கூட என்ன செஞ்சிட்டு இருக்கான், அதை செய்யறான் ஒருத்தன். ஏன்டா என்னடா பண்றான், தூக்கத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கான். இதுல இருந்து தெரியுது என்னது. ஆனா நமக்கெல்லாம் விட்டோன்னு இப்படி கொரட்ட வரும், கொர்றன்னு. எப்படியா படுத்தோன்னு தூங்குறியா, இவ்வளவு சத்தம் கேட்குது, நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கியா. நான் ரெஸ்ட்ல வாழ்றேன். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீங்க எதுல வாழ்றீங்க, எதுல வாழ்றீங்க? ரெஸ்ட்ல வாழலைன்னா சத்தம் கேட்க முடியாது. ரெஸ்ட்ல இருக்கிறதுனால நான் வேலைக்கு போறேன், ரெஸ்ட்ல இருக்கிறதுனால நான் சம்பாதிக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப அப்படியே தங்களுடைய உளைச்சல்ல இருந்துட்டு சம்பாதிக்க போறதுனால என்ன செய்ய முடியல, சம்பாதிக்க முடியல, வியாதி. ஆனா ரெஸ்ட்ல இருந்துட்டு ஒன்று செஞ்சு பாருங்க. அதான் சொல்றாங்க, தூங்கி ஏஞ்சிட்டு போய் ஒரு வேலையை. அதனால நிறைய பேர் தூங்கிக்கிட்டே இருக்குது, அதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் ரெஸ்ட்ல இருக்கிறேன்னு என்ன செஞ்சுட்டு இருக்குது, காலையில் 11 மணிக்கு ஐயம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வாழ்க்கை எதில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தாக்க சத்தம் என்ன செய்ய முடியாது. நிறைய காரியம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அதில் போய் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால சொல்கிறேன், நான் தூங்குறதுன்னா நீங்கள் பாட்டுக்கு மணிக்கணக்காக படுத்து தூங்குறத நான் சொல்லலை, இளைப்பாறுதல். சொல்லுங்கள், எதில் வாழ்கிறேன்? ஐயா அப்படியே எதுவும் உங்களை என்ன செய்ய முடியாது. அந்த இளைப்பாறுதல் சமாதானம், அதை எப்படி சொல்கிறதுன்னா, எதுவும் உங்களை வந்து இருதயத்தை என்ன செஞ்சாது, கவலைப்பட வைக்காது, பயமுறுத்தாது, குழம்ப வைக்காது. முதல்ல கவலைப்பட வைக்காது பாருங்க. அந்த ரெஸ்ட்ல இருக்கிற ஆளு அப்படி ஜாலியா இருக்கும். அது வரட்டும்பா. யாரோ ஒரு மண்ணை ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பிடில் வாசிட்டு இருந்தானாமே, நீரோ மண்ணை ரோம் நகரம் எரியும் பொழுது அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தானா, அது அவன் பார்த்து எரிஞ்சதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு பிடில் வாசித்தானா தெரியல. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், எது வேணாலும் நடந்தாலும் என்ன ஒன்றும் சொல்லுங்க சொல்லுங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, உலகத்தான் பாடுறாங்க. ஆனா இவர்கள் ஐயோ அது நடந்துருமோ, நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி இருக்கிறான். ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு அநேகருக்கு எந்த சத்தம் கேட்கல, வேத சத்தம் கேட்குது. நிறைய பேருக்கு என்ன சத்தம் கேட்குது, வேத சத்தத்தை தேவ சத்தத்திலிருந்து கேட்டு பழகிருங்க. புரியுதா புரியலையா? வேத சத்தம் வேற, தேவ சத்தம் வேற.
தேவனுடைய சத்தத்திலிருந்து வேத சத்தத்தை என்ன செய்யணும்? வேதம் நிறைய பேர் பைபிள் இருந்தா அவர் சொன்னார் பிரதர், அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர். அதனாலதான் சொல்றேன், இந்த புதிய மாதத்துல இந்த வரப்போற 6 மாசமும் உங்களுக்கு ஒரு பெரிய கம்பீர சத்தத்தை உண்டாக்குகிற மாசம், வெற்றியின் மாசம். கம்பீர சத்தம் என்ன தெரியுமா? காலையில் எடுத்தோன்னு நியூஸ்ல பார்த்தேன், 17 வருடத்திற்கு அப்புறமா இந்தியா கப்பை வெற்றி இருக்கிறது. இந்த கப்பை வெண்ணோன்னு அங்க இருக்கிறவங்க எப்படி கத்துறா சொல்லுங்களேன். எனக்கு கிரிக்கெட் விளையாண்டு பழக்கம் இல்லை, ஆனா என்ன பண்றானுங்க, அடிச்சோன்னு அப்படி துள்றானுங்க பாருங்க. ஆனா வாங்கிட்டு போறது எவனோ, ஆனா இவனுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க, கத்துறான், காட்டு கத்தா. அப்ப அதுக்கு பேர் என்னது? கம்பீர சத்தம். என்ன? வெற்றியின் சத்தம். கர்த்தருடைய சத்தம் வெற்றியின் சத்தம். கர்த்தருடைய சத்தம் வெற்றியின் சத்தம். அது சமாதானத்தின் சத்தம். அதனால நான் கேட்கிறேன், இந்த சத்தத்தை கேளுங்க. நிறைய விசுவாச மக்கள் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேறாம போனதுக்கு காரணம், தோல்வியில வாழ்றதுக்கு, இளைப்பாறுதல் இல்லாம வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்றாரு பிரதர், வேதத்தை வச்சுதான் பிரதர் அவர் பேசுறாரு. நிறைய பேருக்கு இப்ப என்னன்னா, பைபிள்ல பாருங்க, வெள்ளக்குதிரை வருகிறது. இந்த வெள்ளக்குதிரை இப்ப எங்க வந்திருக்குன்னா, ரஷ்யால இருந்து தாண்டி உக்ரைனுக்கு போய் இப்ப உக்ரைன்ல இருந்து எங்க வந்துட்டு இஸ்ரேலுக்கு வந்துட்டு, இஸ்ரேல்ல இருந்து இப்ப எங்க வந்திருக்குது? ஒவ்வொரு ஊரா என்ன செஞ்சிட்டு இருக்குது? தாண்டிட்டு இருக்குது. அடுத்தது சைனா, தைவான்ல என்ன செய்ய போறான்? இது என்ன சத்தம்? வேதத்துல வெள்ள குதிரை இருக்கா? கேளுங்க, பக்கத்துல பார்த்து, வேதத்துல வெள்ள குதிரை இருக்கா? கருப்பு குதிரை இருக்கா? எல்லாம் இருக்குயா. அந்த வெள்ள குதிரைய சத்தத்தை கேட்க நான் என்ன செய்யல, வரல. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். அது என் வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றியை தான் தரும். அது வெளிச்சத்துல தான் என்ன நடத்தும்? அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல என்ன நடத்தும்? அதனாலதான் சொல்றேன், அவர் சத்தத்தை கேளுங்க. அதனாலதான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாம நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கூட நான் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கும்படி நான் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கும்படி, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சுதந்தரிக்கும்படி சொல்லுங்க, சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அறிந்து ஆசீர்வதிங்க. என்ன வேணும்? அறிவு வந்தாதான் ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க, அறிவு வந்தாதான் ஆசீர்வாதம் வரும். மற்றவனையும் எப்பதான் ஆசீர்வதிப்பேன்? அறிவு வந்தாதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிவு இருக்கா? தனியாக பட்டதில் கேட்டீங்கன்னா அடிச்சிடுவாங்க. இப்ப கேளுங்க, நிறைய பேருக்கு என்ன இல்லை, என்ன அறிவு தேவை சொல்றாரு. என்ன அறிவு வேணும்? அறிந்து சொல்லுங்க, அறிந்து என்னத்தை அறியணும் சொல்றாரு. முதல்ல சொல்றாரு, நான் யாரு? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். முதல்ல இந்த எடுத்துக்கோங்க, நீங்க யாருக்கு எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? அழைக்கப்பட்டவர்கள். முதல்ல அழைக்கப்பட்டவர்கள் நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்முடைய தேவன் யாரு? நிறைய பேர் இருக்கும்போது உங்களை மாத்திரம் இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யாரு? நான் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க, ஒரு 10 வாட்டி சொல்லுங்க, நான் கர்த்தர. உங்க தலையில கைய வச்சு சொல்லுங்க, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, தலையில கை வச்சு இப்ப உங்களை நீங்களே சொல்லுங்க, நான் கர்த்தரால். நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் என்ன வந்துருதுன்னா, ஆமா நிறைய பேர் கர்த்தர்லாம் என்ன அழைச்சு பாரா, நிறைய பேருக்கு அழைக்கிறதுன்னா அங்க அழைக்கிறார். நிறைய பேருக்கா என்ன பயம்னா, அழைப்பாருன்னு சொன்னோம்னா அங்க அழைச்சுட போறாருன்னு பாடுறாங்க. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. அட பாவிகளா, அழைப்பின் சத்தம் வேற எதுக்கு? இவங்க அழைப்பின் சத்தம் வந்தாலும் எங்க போறதுக்குட்டான்.
நான் சொன்னேன், இப்போல்லாம் அங்கே வர்றதுக்கு நான் என்ன கிடையாது. சொல்லுங்கள், நான் இப்போ அங்கெல்லாம் வர்றதுக்கு வேற ரெடி. எவனாவது கேட்டான், நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமா? இப்போல்லாம் ஆயத்தம் இல்லை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, இப்போல்லாம் நீ போகப்படாது. நான் பரலோகத்துக்கு போகிறதுக்காக அழைக்கப்படலை, இந்த பூமியை பரலோகமாக மாற்றுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். சொல்லுங்க, இந்த பூமியை என்ன செய்யணும்? நீங்க இருக்கிற இடத்தை என்னவா மாற்றணும்? உங்க வீடு, உங்க தெரு, உங்க தேசம் பரலோகமாய் மாற வேண்டும். அதற்காக அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, அழைத்தவர் என்னை அழைச்சிருக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு, பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும். யாரை வச்சு செய்வாரு? சொல்லுங்க, என்ன வச்சுதான். அப்பதான் தெரிஞ்சுக்கணும், நான் யாரு தெரியுமா? பக்கத்து சொல்லுங்க, நான் யாரு தெரியுமா? கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். நிறைய பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அழைக்கினாலே என்ன வந்துக்குது? மாமா மச்சான் அழைக்கல. எவன் அழைச்சா என்ன, அழைக்காட்டி என்ன? நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க, அழைக்கப்பட்டவன். அதனால தான் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைச்சதை எதுக்கு அழைச்சிருக்கிறான்ற அறிவு வேணும். சம்பாதிக்கவா, சுதந்திரிக்கவா? சத்தமா சொல்லுங்க, சம்பாதிக்கவா? சொல்லுங்க. நிறைய பேர் என்ன செய்ய பார்க்குறாங்க? ஆசீர்வாதத்தை நீ சம்பாதிக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்க? நான் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன்னா பிரதர், உன் தொப்பையும் சொல்லிவிடுவேன், அதுதான் குறையும், வேற எதுவும் கிழிக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் என்னென்னா, நான் அப்படி பார்த்தேன்னா பிரதர், நான் முழங்கால நின்னா பிரதர் அப்படியே கலக்கிடுவேன் பிரதர். ஒன்றும் கலக்க மாட்டேன். எதனால சம்பாதிக்க பார்க்குறாங்க? நான் முழங்காலுக்கு எதிராளி அல்ல. ஆசீர்வாதத்தை அதனால சம்பாதிக்கலான்னு பார்த்தா முடியாது. நீ எதையுமே என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்கணும்னு நினைச்சு அவற்றை வராத. சம்பாதிக்கிறதற்காக நீங்கள் என்ன செய்யப்படவில்லை. அவங்கள பார்த்து கேட்குறேன், சம்பாதிக்கிறது ஈஸியா, சுதந்திரிக்கிறது ஈஸியா? சம்பாதிக்கிறதுக்கும் சுதந்திரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தாத்தா சம்பாதித்து வச்சதை பேத்தி பேரன் என்ன செய்யறான்? சத்தமா சொல்லுங்க. தாய் தகப்பன் சம்பாதித்து வச்சதை பிள்ளை என்ன செய்யுது? சம்பாதிக்குதா, சுதந்திரிக்குதா? சத்தமா சொல்லுங்க. அப்ப எது ஈஸி? ஆனா சம்பாதிச்சு வச்சாலும் சொல்லும், நான் ரத்தம் சிந்தி என்ன செஞ்சேன், ரத்தத்தெல்லாம் வேர்வையா கொட்டி என்ன செஞ்சேன். கேட்டிருக்கீங்களா இல்லையாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரேன் தெரியுமா? நீங்க ரொம்ப ஜாலியா இருக்க பார்க்குறீங்க. அது என்னது? சம்பாத்தியம் அப்படி பண்ணா அனுபவிக்கிறவனே என்ன செய்ய விடாது, அனுபவிக்க விடுமா? சொல்லுங்க. சம்பாதிக்கிறதுக்கும் சுதந்திரிக்கிறவருடைய மனநல வித்தியாசங்க. அன்னைக்கு நம்ம தம்பி ஒரு 1.5 பவுனை விட்டுட்டான். ஃபோன் பண்ணிட்டு, பாச இன்னைக்கு ஒரு காரியம் நடந்து போச்சு, என்னப்பா சொல்லுன்னு. அவன் ஏதாச்சும் புதிர் போட்டு தான் பேசுவான் பாருங்க. கையில் கிட்ட இருந்த பிரேஸ்லெட்டு விழுந்துட்டு ஒரு 1.5 பவுனு, எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல, தேடிக்கிட்டலாம் பார்த்தேன் பாச, கிடைக்கல, ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னார், தம்பி எங்கே இருக்கிறேன்னு கேட்டுட்டு, கிடைக்கலையா, வந்துடுறா, யாரும் இல்லாதவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் சொன்னேன், உங்கள் அப்பா தான் இளைப்பாறுதல் இருக்கிறாரு. சொல்லுங்க, சரியான சுதந்திரிக்கிறதுல என்ன இருக்கு? இந்த சம்பாதிக்கிற ஆள் என்ன செஞ்சிருக்குன்னா, அட பாவி, இப்ப ஐயா அப்படி சொல்லியிருந்தாருன்னா, அட பாவி, 1.5 லட்சம், அந்த 1.5 பவுனுக்கு 1 லட்சம் ஆச்சா, 1 லட்சம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லட்சத்துக்கு நான் காலையில் 7 மணிலிருந்து மளிகை கடையில் கடுகடுன்னு கடுதேன்னு எப்படி நிற்கிறேன் சொல்லியிருப்பீங்களா இல்லையாங்க? ஆனால் இப்போ இளைப்பாறுதல் இருக்கிறேன்டா, டே போட்டுண்டா, சொல்லுங்க, போட்டுண்டா, சுகந்தரிப்பேன். சொல்லுங்க, சுகந்தரிப்பேன்.
ஏன்னா நான் சம்பாதிக்க அழைக்கப்பட்டவன் அல்ல. சத்தமா சொல்லுங்க, சம்பாதிக்க விரும்பாத, சுதந்திரிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன். பாருங்க என்ன சொல்றாரு யாத்திராகமம் 3:8 வாசிங்க வேகமா. சில நேரத்தில் வேதத்தை படிக்கும் போது ஆண்டவரை பார்த்தாலே அநியாயக்காரர் மாதிரி தெரியும். தெரியுமா தெரியாதாங்க? சரியானதை புரியலன்னு சொன்னா, என்ன சம்பாதித்து நான் வீடை கட்டுறேன்னு என்ன சொல்லுவீங்க? இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீடை அடியேன் கட்டும்படி கர்த்தர் என்ன செய்தார்? சின்ன வீடை தான் கட்டுவேன். ஆண்டவர் சொன்னார் சின்ன வீடு தான் வேண்டான்னு. புரிஞ்சா சரி. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்குது? இவனுக்கு பெருமை வேற. அடி கஷ்டப்பட்டு அடியனுக்கு ஒரு 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 ஆளும் ஒரு கிச்சனும் ஒரு பெட்ரூமும் உள்ள ஒரு சிறிய வீட்டை கட்டும்படி என்ன செய்தான்? சொல்றாரு பாருங்க, வாசிங்க. சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எப்படி அழைக்கிறாருன்னு பாருங்க. உங்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எகிப்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபேசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கினேன். சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சொல்றாரு, எப்பா பாலையும் தேனையும் நீ அனுபவிக்க வேண்டியதை இன்னொருத்த அனுபவிச்சுட்டு இருக்கான். உபாகமத்தில் வாசிங்க. சொல்றாரு நீ கட்டாத அந்த இடம் எப்படின்னு சொல்றாரு பாருங்க. இன்னும் வாசிங்கன்னா உபாகமம் நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்க, அதெல்லாம் கொஞ்சம் படிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, நான் சம்பாதித்து நான் கட்டி போகணும் பிரதர். நீ சம்பாதிக்கிறதுக்காக அழைக்கப்படல, சுதந்திரிக்கிறதுக்காக அழைக்கப்பட்ட. அல்லேலூயா. 6:10 உன் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பேன் என்று பிரவேசிக்க பண்றாரா அந்த வீடு. அந்த தேசத்துல யாரெல்லாம் இருக்கிறது? ஏத்தியர், எமோரியர், கானானியர், கில்காசியர், அத்தனை வயலும் இருக்கிறான். அத்தனை வயலும் வரைக்கும் ராஜஸ்தர்கள், பலவான்கள். பலவான் கட்டின வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதான் நாங்கள் ஒரு மீட்டிங் போயிட்டு போது ஜஸ்டின் பிரதர் தஞ்சாவூர் வந்துட்டு போகும்போது தஞ்சாவூரை பற்றி பேசிட்டு போன காரியத்தை என்கிட்ட சொன்னாங்க. எப்படின்னு அந்த பெரிய கோயிலை கட்டினவன் இந்த ராஜராஜ சோழன் எப்படி பெரிய கல் இதெல்லாம் வச்சு கட்டுனான்னு சொல்லும் போது நமக்கு பார்க்குதா ஆச்சரியமா. வள்ளத்துலேருந்து என்ன செஞ்சான், பிள்ளையார்பட்டியிலேருந்து ஏணி போட்டான், எல்லாம் கதையெல்லாம் விடுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் என்ன பண்ணான்னா பிசாசுக்களை என்ன செஞ்சானா, ராட்சசர்களை பூமியிலிருந்து என்ன செஞ்சானா, இந்த பொல்லாத ஆவிகளை எல்லாம் எழுப்பி அந்த ஆவிகளை வச்சு என்ன செஞ்சானா கட்டினானாம் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ இப்படியா செஞ்ச, அதை காட்டிலும் நம்ம பலவானா மாத்துறாரு. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, பலவானை முந்தி கட்டுகிறதுக்கு உன்னை நான் பலவானா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று இதெல்லாம் இங்கே இருந்துலாம் கேட்காதீங்க, சொன்னால் கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம், நன்மையாக இருந்தால் எடுத்துக்குவோம். ஆனால் என்னன்னா அவன் அப்படி கட்டுனான். பழைய ஏற்பாடு நாட்களை பார்க்கும் ராட்சசர்கள் என்ன செஞ்சார்களாம், பூமியில் இருந்தார்கள். அதனாலதான் இவனை பார்த்த உடனே இவனுக்கெல்லாம் என்ன ஆகி போச்சு, போற 10 பேர் போய் பார்க்கறான். பார்த்தவன் என்ன சொல்றான், 12 பேரும் பார்த்தவன் 12 பேர்ல 10 பேர் சொல்றான், ஐயோ ஐயோ அவனை பார்த்தா எப்படி இருக்கிறான், பலவான்கள். என்ன நம்மளை பார்த்தா எப்படி இருக்குது, வெட்டிக்கிளி போல இருக்கு. அவனை பார்த்தா பலவான்கள், அவன் கிட்டவே என்ன செய்ய முடியாது. அப்ப அவன் வீடு கட்டி வச்சிருந்தா அவன் தோட்டம்லாம் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த வீட்டையாக சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிச்சு பாருங்க. நீ கட்டாத, சத்தமா சொல்லுங்க, நீ கட்டாத வசதியான, சொல்லுங்க இந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. வீடு கட்டி இருக்கிறோம் பிரதர், வசதியா கட்டி இருக்கீங்களா, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. வீடு கட்டணும்ன்றீங்களா, எப்படி கட்டணும், சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க. வசதியான வீட்டை கட்டுவேன். நிறைய பேருக்கு ஏதோ ஒரு குடிசை கிடைச்சா பத்தாதா பிரதர்,
அப்படியே நம்மளை புத்தியை மக்கிட்டானுங்க, எல்லாம் அங்கே போயிட்டானுங்க. பரலோகத்தில் போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். பரலோகத்தில் என்ன பொறுத்தவரைக்கும் வீடே வேணான்னு நினைக்கிறேன். வீடு எதுக்கு பண்ணுறோம்? இளைப்பாறுதலுக்கு. வெயில் அடிச்சா, மழை பெஞ்சா, சொல்லுங்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன தேவைங்க? அங்கே கிளைமேட்டே எப்படி இருக்கும்? அவரே இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏசு இருக்கிற இடம். ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க அங்கே உனக்கு ஒரு வீடு இருக்குது. அதுலேயும் சொல்லிட்டாங்க யாருக்கு குடிசை வீடு இருக்குது, யாருக்கு மாடி வீடு இருக்குலாம் கற்பனை பண்ணிட்டாங்க. நீ நிறைய கொடுத்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருப்பாரு? அவர் அவ்வளோ அட்டுலையும் ஆக்கிட்டானுங்க. கேட்டிருக்கீங்களா அந்த பிரசங்கம்? டொக்கு டொக்குன்னு போட்டவனுக்கு அந்த கதை வேண்டாம், போதும் நமக்கு. அப்படிலாம் வேண்டாம். இங்கேயே சொல்லுங்க, கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல வஸ்துகளாலும். சத்தமா சொல்லுங்க, நிரம்பிய வீடு சகல வஸ்துக்களாலும். எனக்கெல்லாம் நீங்க வீடு கட்டுனேன்னு சொல்றதை காட்டிலும் வீட்டை சுதந்திரிச்சிட்டேன் பாஸ்டர், இன்னைக்கு வீட்டில் இருந்து ஃப்ரிட்ஜை எடுக்க போகிறேன், பீரோவை எடுக்க போகிறேன்லாம் நினைச்சப்படாது. இப்போ வீடு எப்படி தெரியுமா? இங்கே சொல்லியிருக்க வீடு அங்கே இப்போ வந்த வீடு இல்லை, அப்பயே அவர் சொல்லிட்டாரு, நீ வீட்டுக்குள்ளே சும்மா உனக்குரிய ட்ரெஸ்ஸை மாத்திரம் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிருவேன்? இப்போ வீட்டுக்குள்ளே போனால் இப்போ என்ன இருக்குது? சாவியாக வாங்கினீங்கன்னா A to Z எல்லாம், மெத்தையிலேருந்து, பெட்ஷீட்லேருந்து, ஃபேன்லேருந்து, ஏசியிலேருந்து, மிக்சியிலேருந்து, ஸ்டவ்லேருந்து, வீட்டுக்குரிய எல்லா பொருளையும் அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி என்ன செஞ்சிடலாம்? நீங்கள் போகிறது எப்படி தான் போனோம்? உங்கள் எல்லா வசதியாக இருந்து உங்கள் துணியை மாத்திரம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிடலாம்? நமக்கு என்னென்னா வீட்டையும் கட்டி முடிச்சுட்டு இந்த வீட்டில் இருந்து இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தொடச்சி இங்கே வேணும் மூட்டை கட்டி வச்சுருக்கிறதையும் திருப்பி தூக்கிக்கிட்டு, சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா? எதுக்காச்சும் உபயோகப்படும், எதுக்காச்சும் உபயோகப்படும் வேண்டாத வாங்கி அதை என்ன செய்யறதில்ல, மூட்டை கட்டி அது ஒரு ஸ்டோரேஜ் ஆகியிருக்கும். அதை பார்த்தோன்னே வீடு பத்தாதே. சொல்லுங்க, வீடை காலி பண்ணும்போது யாருக்கும் வேண்டியவன் எடுத்துக்கொடான்னு சொல்லிட்டு எதோட வரணும்? சொல்லுங்க, நீங்க விரும்புறீங்களோ இல்லையா? நான் விரும்புறேன். அடுத்த வீடு எனக்கு அப்படிதான் இருக்கும். போட்டிருக்கேன். எனக்கெல்லாம் என்னன்னா அப்படி எல்லாமே அங்கே புதுசாக ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சுட்டு போட்ட ட்ரெஸ்ஸோட போகணுன்னு இருக்கேன். வருமா வராதாங்க? இது நடந்திருக்குன்னா அது வருங்க. லேலூயா சொல்றாரு, நீ நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவைகளையும், நீ நடாத திரோத்த தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் உனக்கு அவர் கொடுப்பதினால். சரங்களை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க. அவர் கொடுத்தா இப்படிதான் கொடுப்பார். இதை சம்பாதிக்கிறதா சுதந்திரிக்கிறதா? இதை பார்த்தா எப்படி தெரியுது? ஆண்டவரை பார்த்தா சொல்லுங்க, இது அநியாயமா தெரியலையா ஆண்டவரை? அவன் போட்டு சம்பாதிச்சு அவன் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறான். நமக்கெல்லாம் புத்தியில என்ன வச்சுட்டா, அவன் தான் ஓனர் மாதிரி என்ன செஞ்சிட்டோம்? சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஓனர் யாரு தெரியுமா? எங்க அப்பன். சொல்லுங்க, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரு அவர் தான் எஜமான. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூமியும் அது நிறைவும் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் சொல்றாரு, டேய் பிள்ளையின் அப்பம், பிள்ளைக்கா ரோட்ல போறவனுக்கா நாய்க்குட்டிக்கா? பிள்ளையின் அப்பம், பிள்ளையான சொத்தை பிள்ளைக்கு எழுதி வைப்பீங்களா, ஊரானுக்கு எழுதி வைப்பீங்களா? சொல்லுங்க, பிள்ளைக்கு தான். அது எப்படியா இருந்தாலும் யாருக்கு தான் போகுது? சொல்லுங்க, அவர் எழுதி வைக்காமே போனா அப்பன் சொத்து யாருக்கு தான்? சத்தமா சொல்லுங்க. அப்போ அவ்வளோதான். அவனுக்கு தெரியுதோ தெரியல, பிள்ளை சொத்து அப்பன் சொத்து யாருக்கு தான்? அவன் சம்பாதிட்டானா, கண்ணீர் விட்டானா, அழுதானா? ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே இறங்க மாட்டீரா, உருக மாட்டீரா? நான் எவ்வளவு பாடுறேன். முழங்கால தேய்க்கிறாங்களாம். சொல்றாரு,
ஒரு இடத்துக்கு செய்தி கொடுக்க போன பாருங்க, அதுலேருந்து முடிவு பண்ணிட்டு இப்படிப்பட்டவன்ட்டெல்லாம் பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய சர்ச்சி, இவ்வளோ மக்கள், என் முழங்காலை தேய்ச்சி 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 முழங்காலால் நான் சம்பாதித்தது, அதான் விளங்காமல் இருக்கிறான். ஒரு இடத்துல போய் அவன் ஜபைக்கே போகிறதில்ல, மிசாயில் போய் அங்கே ஜபம் நடத்திட்டான். நடத்தணுன்னா அவர் வசனம் கேட்டு அது வரைக்கும் செவி கொடுக்குற ஆள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வந்துட்டார். ஊழியக்காரனுக்கு காணிக்கையே கொடுக்குற ஆள் காணிக்கை கொடுக்குற ஆள் ஆகிட்டார். அவ்வளவுதான். எப்படி என் ஆத்துமாவை நீங்கள் போய் என்ன செய்தீர்கள்? நான் கேட்டேன், உங்கள் சபைக்கு வரானா? வரல. அப்புறம் என்ன? அவங்க ஆடு மாடுலாம் வச்சுருக்குறாங்க, அதனால சபைக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல. ஆனால் அவங்களுக்காக நாங்கள் முழங்கால் போட்டோம், கண்ணீர் விட்டோம். நான் சொன்னேன், ஏசுநாதர் ஒன்றுமே செய்யலை. பார்த்தவங்க கேட்குறேன், சொல்லுங்கங்க, ஏசுநாதர் ஒன்றும் செய்யலை. நிறைய பேருக்கு என்னது, ஏன் ஆத்துமா, என்ன ஆத்துமா? அவர் கண்ணீர் விட்டு வராங்க. கண்ணீர் விட்டு ஒன்றும் சம்பாதிக்கல, அவர் சம்பாதித்தா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் எனக்காக அவர் சம்பாதித்திருக்கிறார். ஆனால என்னால் ஒரு எத்தனை பண்ணாலும் சம்பாதிக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய முடியாது? சுகந்தரிப்பேன். நான் சம்பாதிக்க அழைக்கப்படலை, எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்? சுகந்தரிக்க என்ன செய்யப்பட்டிருக்கேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் எதை சுதந்திரிக்கிறதுக்கு, சொல்லுங்க, எதை சுதந்திரிக்கிறதுக்கு? அங்கே இருக்கிற சுகரையும் ப்ரெஷரையும் கடனையும் அதை சம்பாதிக்கிறதுக்கா? ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை. நிறைய பக்கம் இன்னும் ஆசீர்வாதம். என்னை அழைப்பே அதுதான்டா. என்னை அழைச்சதே எதுக்கு தான்? சத்தமா சொல்லுங்க, எதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறதற்கு அல்ல, சுதந்திரிக்கிறதற்காக அழைக்கப்பட்டேன். அதனால என் வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? அப்போல செழிப்பா இருக்கும். அதனால தான் சொல்றாரு பாருங்க, என் அழைப்பு அப்படிப்பட்ட விளையற. அதனால உங்க அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்யுங்க? அறிவு வேணும் பாருங்க. நிறைய நேரத்தில் அப்படி நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன்ற அறிவே இல்லாததுனால பிச்சைக்காரத்தனமா என்ன செஞ்சிட்டு இருக்கான்? யாராச்சும் கொடுக்க மாட்டாங்களா? ஒன்று வேண்டாம், இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம், போயிடு. ஒன்று வேண்டாம்னா அப்புறம் ஜனங்களை எதுக்கு காணிக்க போடுன்னு சொல்ற, தசம பாகத்தை கரெக்டா இருக்குன்னு சொல்ற. ஜனங்களுடைய மனநிலை மாறணும் பாருங்க. நீங்க உங்களுடைய மைண்ட் செட் மாறணும். கர்த்தர் என்னை எதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கும்படி. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கிறதுக்காக உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, அதை அறிஞ்சிங்கன்னா நீங்க வாயிலிருந்து பேசுறதெல்லாம் என்னதான் இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, உங்க வாய் எதை தான் பேசும்? ஆசீர்வாதத்தை தான் பேசும். அதனால தான் நாங்கள் எதை பேசுகிறோம்? நீங்கள் எதை பேச போறீங்க? சம்பாதிக்க போறீங்களா, சுதந்திரிக்க போறீங்களா? இன்னும் சுதந்திரிக்கிற பற்றிலாம் பார்க்க போகிறோம். எழுந்துருவோம். சொல்லுங்க, நான் சம்பாதிப்பதற்கு அழைக்கப்படலை, சுதந்திரிக்கிறதுக்கு. அதனால பாவி நாஸ்தி நீதிமானுக்காக என்ன செய்யப்படுதான்? சத்தமா சொல்லுங்க, கட்டு கட்டு கட்டு. நெத்தி வேர்வன் நிலத்தில் சந்த அப்பா ஓடி ஓடி உழைக்கிறான்யா, ஓடி ஓடி உழைக்கட்டும். சேர்த்து கித்து வைக்கிறானா, லஞ்சம் கிஞ்சம் வாங்கிலாம் சேர்த்து வைக்கிறான், சேர்த்து வைக்கட்டும். பார்த்து பொறாமப்படாத. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து பொறாமப்படாத. நல்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறான், பொறாமப்படாத. அதெல்லாம் எப்படி ஆகும்? எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், சுதந்திரிப்பேன். அவன் ரசிக்கப்பட்டுட்டான்னா நல்லது, அவனுக்கு போகும். அப்படி இல்லைன்னா யாருக்காக தான்? வேதம் சொல்லுது, பாவிகளின் ஆஸ்தி என்ன செய்யப்படுதான்? ஒரு இடத்துல வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் தமது நல்லவனாய் இருக்கிறவனுடைய தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு. அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, பிரசங்கியில வாசிங்க, வாசிங்க, பைபிள் எடுத்தீங்கன்னா வாசிங்க. இல்லை இங்கே பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. ஒரு கொடிக்கு வீடு வாங்கணுங்கன்னா இப்போ என்ன ஆவீங்க? உங்கள் சம்பளத்தை கணக்கு பண்ணுங்க. நடக்குவாது பிரதே, ஏதாவது அற்புதம் நடந்தாதான் பிரதே தோணுது இல்லை? அதுக்கு தான் சொல்கிறேன், சம்பாதிக்க போகும்பொழுது நான் சம்பாதிக்க போகிறேன்னு போகாதீங்க. எதுக்கு போகிறேன்னு போங்க. சம்பாதிக்க போகிறேன்னு போனீங்கன்னா
மண்டையும் கெட்டு கொண்டையும் கெட்டு சொல்லுங்க, முடி உதிருது பிரதே. ஏன் உதிருது பிரதே? கொண்டை போகுது பிரதே. ஏன்? சம்பாதிக்க போறீங்க. நான் சம்பாதிக்கிற போல சுதந்திரிக்க போறேன், சுதந்திரிக்க போறேன். ஏன்னா கர்த்தர் என்னை அதற்காக அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, அதற்காக அழைச்சிருக்கிறாரு. சொல்றாரு பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. தேவன் பார்வைக்கு நல்லவனாய். நீங்க யார்? யார் நல்லவன்? யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லவன் யாரு தெரியுமா? நான் தான். சொல்லுங்க. நிறைய பேருக்கு நல்லவன் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நான்லாம் நல்லவன் தான் பிரதர். ஏசுநாதத்தை வந்துட்டீங்கனாலே நல்லவன் தான். சொல்லுங்க, நான் தான் நல்லவன். எனக்காக வாசிங்க, ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். சொல்லுங்க, என்னத்தை பஸ் 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 சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன அருமையா இருக்கு பாருங்க. ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தை. சொல்லுங்க, என்னது? புரியுதா? இதெல்லாம் வந்துருது பாருங்க. யாருக்கு? எனக்காக தான் வச்சிருக்க. இன்பம், இன்பத்தை அனுபவிக்க பார்க்கிறீரா? அதெல்லாம் இங்க கிடையாது. இன்ப இயேசு ராஜாவை காணும் போது. இல்ல இல்ல, இங்கேயே இன்பம். சொல்லுங்க, இங்கேயே துன்பம் எனக்கு இல்ல, இன்பம் தான். சொல்லுங்க, இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு. சொல்லுங்க, நல்லவனே. சொல்லுங்க, நல்லவனே. சொல்லுங்க, நல்லவனே. உனக்காக சொல்லுங்க, சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை யாருக்கு? எனக்கு இல்ல, அவனுக்கு, பாவிக்கு நியமித்திருக்கிறாரா? அது மாயை. அவன் சொன்னது. எனக்கே எழுதி வச்சிருக்காரு. அவனுக்கு மாயை. எப்படி? சேர்த்து குவிச்சு வச்சிருக்கவன் தூக்கி டப்புன்னு தூக்கி எங்க கொடுத்துட்டாரு? சொல்லுங்க, நல்லவனுக்கு. நான் யாரு? கத்தட்ட வந்தவன் தான் நல்லவன். எனக்காக தான் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? தொல்லை எனக்கு இல்லை, அவனுக்கு. சேர்த்து குவிச்சு வைக்கிற தொல்லை சேர்க்கணும் 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 அமுக்குறான் பாருங்க. அதனால தான் நாங்கள் கவலைப்படுறது அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கூட்டத்துக்கு போனோம் பாருங்க. ஊழியக்கார் வந்து ஒரு வாட்சி கொடுத்தாரு. 1000 ரூபாய் 500 ரூபாய்ன்னு தெரியல, காசு கொடுத்தாரு. எவ்வளோன்னு கூட பார்க்கல. டப்புன்னு ஏத்தாப்புல ஒரு இன்னொரு ஊழியக்கார் இருந்தார். அவர் கையில் கொடுத்தேன். வாட்சை எடுத்துட்டு வந்தேன். நல்ல காஸ்ட்லி வாட்சி. ஒன்று ஊழியக்காரர் இல்லைன்னாரா? அவட எப்படி இருந்ததெல்லாம் கழட்டி போட்டு வந்துட்டோம். எங்களுக்கு தெரியும், ஏன்னா வேற ஒருத்தனுக்கு தொல்லையை வச்சிருக்காரு, எனக்கு தொல்லையை வைக்கல. எல்லாம் வரும். அமுக்குற ஆளு கொடுக்காது. அமுக்குற ஆளுக்கு என்ன வராது? என்கிட்ட இருக்கிறதே ஒரு குண்டுமணி தான் பிரதர், இருக்கிறதே இதுதான் பிரதர். எப்படி பிரதர் தசமபாகம் கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது? அந்த தொல்லெல்லாம் உனக்கு வேண்டாம் பிரதர், கொடு பிரதர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடு, தொல்லைப்படாத. அந்த தொல்லெல்லாம் உனக்கு கிடையாது. அமுக்கிற வேலையெல்லாம் உனக்கு, கள்ளக்கணக்கு காட்டுறதுலாம் அவன் வேலை கிடையாது, அவனுக்கு தான். அவன் கள்ளக்கணக்கெல்லாம் காட்டி சேர்த்து வச்சிருக்கான். நான் சொல்றாரு, அவர் என்ன செய்யறாராம்? நல்லவனாய் இருக்கிற வசமாய் வைத்து விட்டு போகும்படிக்கு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை அவனுக்கு வச்சிருக்கா. சேர்த்து குவிச்சு வைப்பான், நீ அழகாக எடுத்துட்டு வருவேன். சொல்லுங்க, எப்படி சேர்த்து குவிச்சு வச்சு நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு இருக்கான். நான் டாக்டர்கிட்ட கொடுக்க மாட்டேன், எனக்கு வரும். சொல்லுங்க, நான் அநேகருக்கு கொடுப்பேன். லேலுயா. காரணம், நான் சம்பாதிக்க அழைக்கப்பட்டவன் அல்ல, சுகந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். கரங்களை தட்டி கத்தனை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. காரணம், கர்த்தரின் சத்தம் என்னை அவர் முகத்தின் வெளிச்சத்துக்கு நேராய் நடத்துகிறது. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நான் நடப்பேன். வருகிற புதிய மாதம் நான் சுகந்தரிக்கிற மாதம். சத்தமா சொல்லுங்க, நான் சம்பாதிக்கிற மாதம் அல்ல, நான் சுகந்தரிக்கிற மாதம். சத்தமா சொல்லுங்க, சுகந்தரிக்கிற மாதம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. ஓ ராஜா ராபா, அப்பா, நான் சம்பாதிக்கணும்னே எண்ணத்தில் இருந்துட்டேன் டாடி. நான் இப்போ சுகந்தரிக்கிற மனநிலைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரோட பேசுங்க. இது உங்களுடைய நேரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. ஆண்டவரே, நான் சம்பாதிக்க முயற்சி பண்ணி சோர்ந்து போயிட்டேன், தளர்ந்து போயிட்டேன். உண்மைதான் டாடி, சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சம்பாதிக்கிறதுக்காக அழைக்கப்படலை டாடி. ஆண்டவரே, நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாதிக்கிறதுக்காக அழைக்கப்படலப்பா. உம்முடைய நாமத்தினாலே நீர் சம்பாதித்து வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் சுகந்தரிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
ஓ ரா 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 நாகா ரா 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 ரா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ராமா ஷகா தா ரா ரா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வருகிற புதிய மாதத்தில் நான் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வேன். காரணம், நான் சுகந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். புதிய மாதத்தில் கர்த்தர்களோடு இடைவிட இழந்ததையெல்லாம் பெற்றுக் கொள்ளுவீர்கள். இழந்ததையெல்லாம் பெற்றுக் கொள்ளுவீர்கள். சுகந்தரித்துக் கொள்வீர்கள். அற்புதமான வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. ஆச்சரியமான இடங்களில் இந்த நன்மைகள் வருகிறது. நன்றியோடு துதிக்கிறோம். நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றுகிறதற்காய் நன்றி. நம்முடைய ஞானத்தினால் நிறைக்கிறதற்காய் நன்றி. வேறொரு சத்தத்தை அல்ல, நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய சுத்தம் செய்யட்டும், சுகந்தரித்துக் கொள்ளட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்று சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இல்லாதபடி எல்லாவற்றையும் சுகந்தரித்து குறைந்தது 175 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.